வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும்னா கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் அஃபிஷியல் ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வரலாற்றுல நம்ம பாரம்பரியங்கள் வேரூன்றி இருக்க, அதுல குங்ஃபு கராட்டேவும் இருக்க. இந்த மரம் இன்னும் வலிமையா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. யார பையனா? அவனே வளர்ந்தவனா வருவான்னு. உங்களுக்கு மிஸ்டர் மியாகியை தெரியுமா? நான் சென்சே மியாகியை தேடி வரல, நான் உங்களை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். ஐ, ஒரு வயசாக அழகாயினா போறாருங்க இவரு. வாழ்க்கையில நம்ம எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பையன் மாதிரி இருக்கு. சண்டை போடுற அளவுக்கு அப்படி அவ்வளவு முக்கியமா? புல்லிங்கால சென்சே மியாகி ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். விருப்பப்பட்ட மாதிரி நீங்க வந்தாகணும். ஒழுக்கத்துக்காக இப்போ வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. இதை நான் எல்லாருக்காகவும் பண்றேன், என்ன ஆனாலும் சரி. வேற மாதிரிங்க அது. 2 கிளைகள், ஜாக்கெட் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மரம். கண்டிப்பாக ஜாக்கி சானோட தீவிர ஃபேனாக இருக்கு. அதே கிக். கராட்டே கிட் விரைவில் தமிழில் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதில் சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த படம் பார்த்தது நம்மளுக்கு தெரியும், நம்மளாம் அது எப்படி பார்த்தோம், எப்படிலாம் அலைஞ்சா அந்த கதை வர்றப்போ எங்களுக்கு தெரியாது. நான் தெரிஞ்ச அதுக்கப்புறம் அந்த படத்துக்காக யார்கிட்டயோ கெஞ்சி கூத்தாடி எப்படி எப்படியோ வாங்கி அந்த படத்தை பார்த்தா அத்தனை முறை பார்த்துருக்கேன். அவ்வளோ பிடிச்ச படம் அது. அப்படி வந்து அது இன்னும் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய டீப்பான விஷயங்கள் நிறையவே இருக்கும் அதில். ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு இதில் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக அமைகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் அதே தான், பையன் ஒழுக்கமாக இருக்கணுன்றதுக்காக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். இதுலேயே அப்படியே தான் இருந்தது. அங்கே அம்மாவுக்கு பதில் இங்கே அப்பாவாக மாறி இருக்கு, அவரே எடுத்து சேர்க்குற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. இப்போ ஜாக்கி சானுக்கு எப்படிங்க சொல்கிறது, அவர் அவ்வளோ பிடிக்கும். அது வார்த்தையால் நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ பிடிச்ச ஆள். ஏன்னா உசுறு கொடுத்து நடிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதில் எனக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆள் இவர் தான். அந்த ஒரு கலைக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். நம்மளுக்கு இங்கே கமலஹாசன் மாதிரி தான், அங்கே அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி இது பண்ணுற ஒரு ஆள் வந்து அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது. அவர் சும்மா ஒரு ஃப்ரேமில் ஒரு சின்ன சீன் வந்தால் கூட அப்படி ரசிக்கிற ஆள். அவர் ஆக்ஷன் பண்ணால் அதுன்னு கிடையாது, அவர் நடிப்பே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். முகம் நடிக்கும் அவ்வளோ இருக்குது அவர்கிட்ட, எமோஷ்னலாக நம்மளை அள வச்சிருவார். அந்த மாதிரி ஆள். இப்போ கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். முடி மட்டும் தான் நிறைச்சிருக்கு, பேஸ் பாருங்க, அப்படி முழுன்னு அழகாக இருக்கார். ரொம்ப எனக்கு ஜாக்கி சான்ட்டு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரோட ஃபேஸ் தேஜஸ், அவ்வளோ ஒரு அந்த ஃபேஸில் எப்பவுமே ஒரு கலை, ஒரு சிரிப்பு இருக்கும். அது எப்படி ஒரு மெயின்டைன் பண்ணுறாருன்னே தெரியல. எல்லா டைம் பார்க்குறேன், ஏதாவது ஒரு வீடியோ அவரை பற்றி நார்மலாக அவர் லைஃப்பில் இருக்கிறத வந்தால் கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காரு. எப்படி இத்தனை வருஷமாக அந்த மனுஷன் அந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறாருன்ட்டு ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் கூட கர்வம் தலைக்கேறாத ஒரு ஆளாக தான் தெரியும். இப்போ கூட நீங்கள் அவர் இன்டர்வியூ எடுங்க, சாதமாக அப்போ எப்படி இருந்தாலும் அதே எனர்ஜி, அப்படியே சிம்பிளாக இருப்பார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ கர்வத்தோடு இருப்பாங்க, ஒரு வேறு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், இவர் எப்படியா இவ்வளோ அம்பலாக இருக்காருன்னு தோணும். அவர் பேச நேச்சுரலாக பேசுறது அப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நம்ம எல்லாத்தையும் பழகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இங்கே வரப்போ கூட தசாவதாரம் அது இது நீங்கள் எந்த ஒரு இதுனாலும் பாருங்கள், அவரோட பேச்சு, அவர் நடவடிக்கை பாருங்கள், கேஷுவலாக இருக்கும். அவர் வேறு ஊர், நம்ம ஊர், அவர் இது அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க. அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஹியூமர் சென்ஸ். அவர் இன்டர்வியூலாம் பார்த்து அவ்வளோ ஃபன்னாக அப்படி இருக்கும். பட் இப்போ அவரோட ஃபைட்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இப்போ அவர் ஒரு படத்தில் நடித்து அவரோட கிக்ஸ்லாம் வந்து இன்னொருத்தர் வந்து பண்ணுறாருல, அதுவே பிடிச்சிருக்கு. ஆமாம், ஜாக்கி சானோட ஸ்டெப்பு தான், அது மூவ் தானே. அப்படி பார்க்கும்போதும் ஓகே, நல்லா இருக்காது. எல்லா ஜென்ரேஷனும் அதை ஃபாலோ பண்ணி பண்ணுற மாதிரி ஒன்று காட்டுறாங்கல்ல, அதுவே பிடிச்சிருக்கு. இதில் இந்த பையன் வந்து ரொம்ப, நானும் ஒரு இடத்துல அந்த பையன் சிரிப்பான், ஒரு ஸ்மைல் ஃபேஸ் காட்டுவாங்கன்னு பார்க்குறேன், இறுக்கமாகவே இருக்கான். படம் ஃபுல்லாக அப்படி தான் வருவானான்றது தெரில. பட் அது நல்லா இருந்துச்சு. அந்த பையனோட அந்த ஃபைட்டு சில சீன்லாம் காட்டினாங்க, சூப்பராக இருந்தது.
அதான் போன இதில் நம்ம ஜாகிதான் ரொம்ப இறுக்கமாக இருப்பார். இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மாறுவார், ஸ்மைல் வர ஆரம்பிக்கும். இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அவன் ஸ்மைல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் நான் வந்து எப்படி நினச்சேன்னா, அந்த ஃபஸ்ட்டு கிட்ட அவரும் வருவார். அவரும் சப்போஸ் வந்து இவர் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோமா என்னோட ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டே வந்தா அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி அப்படி இருக்குமோன்னு அப்படி ஒரு சீன் இருந்தாலும் பிடிக்கும். பட் இங்கே அந்த மாதிரி காட்டல. நானாக எதிர்பார்த்தேன் அந்த மாதிரி சீன் இருக்கும்ன்ட்டு. பார்க்கலாம் அப்படி என்ன வருதான்ட்டு. ஓகே, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.